கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் 1 நாளாகம புஸ்தகம் 28 அதிகாரம் 9 என் குமாரனாகிய சாலோமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். இந்த வார்த்தை தாவீது ராஜா தன் மகனாகிய சாலோமோனுக்கு சொன்ன வார்த்தை. இந்த வசனத்திலே தாவீது ராஜா அநேக ஆலோசனைகளை சாலோமோனுக்கு கொடுக்கிறார். நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தரை சேவிக்கிறதிலே நாம் உத்தம இருதயமும் உற்சாக மனதும் வேண்டும். ஏனென்றால் அவர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களெல்லாம் அறிந்திருக்கிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். ஆமென். நாம் கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நமக்கு தென்படுவார். கர்த்தரை நாம் தேடாவிட்டால் அவர் நமக்கு தென்பட மாட்டார், தன்னை வெளிப்படுத்த மாட்டார். நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். பாருங்கள், அப்போ தேவன் நமக்கு வேண்டுமா, தேவன் நமக்கு வேண்டாமா என்பது நம்மிடத்தில் தான் இருக்கிறது. நாம் தேவனை தேடினால் அவர் நமக்கு தென்படுவார். நாம் தேவனை தேடாமல் விட்டுவிட்டார் அவர் என்றைக்கும் விட்டு விடுவாராம். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 7 சொல்லுகிறது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனை தேட வேண்டியவர்கள். நாம் தேடி அவரிடத்தில் போகும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு மனம் இறங்குவார். அவர் மிகவும் பெரிய தேவன். அவர் நமக்கு பதில் தருவதற்கும் அவர் நமக்கு மனம் இறங்குவதற்கும் நம்மிடத்திலே எந்த தகுதியும் இல்லை. அவருடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் மட்டுமே தேவன் நமக்கு வெளிப்படுவார். தேவன் நமக்கு தென்படுவார். தேவன் நமக்கு நம் கண்டடையும்படியாக அவர் வெளிப்படுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தரை தேடுவோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 8 அதிகாரம் 17 சொல்லுகிறது, அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். ஹல்லேலூயா. அதிகாலை ஜெபம் ஒரு முக்கியமான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தில் நாம் தேடும் பொழுது, அதிகாலையில் தேடும் பொழுது தேவனை கண்டடைவது லகுவான காரியம். ஏனென்றால் அவரே நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய ஜெப வாழ்க்கையில் தேவனை தேடுகிறதில்லை. தேவனை தேடுகிறது என்றால் தேவனிடத்தில் ஜெபிக்கிறது, அவருடைய வார்த்தைகளை ஆராய்ந்து தியானிக்கிறது, அவருடைய காரியங்களில் ஈடுபடுவது, இதுதான் தேவனை தேடுவது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு வெளிப்படுவார். தேவன் நமக்கு வெளிப்படுவார் என்றால் நமக்கு விடுதலைகளும் ஆசீர்வாதங்களும் நிச்சயம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாளிலும் தேவன் எங்களுக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. நல்ல ஆலோசனைக்காக நன்றி. நாங்கள் தேடினால் நீர் தென்படுவீர் என்றும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்றும், அதிகாலையில் தேடுங்கள் என்னை கண்டடைவீர்கள் என்றும் எங்களோடு பேசியிருக்கீங்க. பாமுடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தரை தேடி தேவனுடைய சமூகத்திலிருந்து விடுதலைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை செய்தல்ல வேணுமா ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.